ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னுடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் ஒரு மனிதனை பிடித்திருக்கும் பொழுது, அவர் கூட இருக்கும் பொழுது, போராட்டங்கள் வருமா என்றால் போராட்டங்கள் வரும். மனிதனால் பிரச்சனைகள் வரும். எதிர்த்து பிசாசினால் சோதனைகள் வரும். ஆனால் எந்த சோதனையும் பிரச்சனை வந்தாலும், தேவன் அழைத்தவர்களை, கரம் பிடித்தவர்களை முற்றுமுடிய நடத்த, வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களையும் ஜெயத்தின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். இப்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் யாருடைய வலது கையை பிடித்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் யார் எரிச்சலாய் இருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உன்னோடு போராடினார்கள். அவர்களை நீ தேடுவாய் காண மாட்டாய். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கும் தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறபடியால் போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு எந்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எந்த பிரச்சனை மலை போல உங்களுக்கு முன்பதாய் நிற்கிறதோ அந்த மலையை தேவனுடைய வல்லமையினால் நொறுக்கப் போவது நீங்கள் தான். எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை ஒன்றுமில்லாமல் செய்ய போவது நீங்கள் தான். காரணம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு அவர் உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். காட் பிளஸ் யூ.